ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கலான்னு பார்க்குறப்ப காய் எதுவுமே இல்லைங்க. சரி பருப்பும் போட்டு விட்டாச்சு. என்ன பண்ணலான்னு பார்த்தேன். சரி முருங்கைக்கீரை தான் கொண்டு வந்திருக்கோம்ல, கொஞ்சம் போட்டு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவருக்கு உப்புமா பண்ணிட்டேங்க. இதே காலையில் உப்புமா செய்யட்டுமான்னு கேட்டால் கொஞ்சம் முடங்குவாங்க. அதனால சொல்லாமல் செஞ்சு வச்சுட்டு அமைதியாக சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு நேற்றுக்கோட சாப்பாடு மீதமாயிடுச்சுங்க. அதை தாளிச்சுக்கிட்டேன். சாப்பாடு கீழே போடுறதுக்கு இப்போல்லாம் மனசே வரமாட்டேங்குதுங்க. விலை வேற ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது. மாதம் 50 100ன்னு அரிசி விலை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. கேட்டால் ஜிஎஸ்டி ஏறிடுச்சுங்கிறாங்க, என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. சரி கையல் குட்டிக்கு மட்டும் இடியாப்பம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணேங்க. எப்போவுமே நம்ம மாவை அரைச்சி இட்லி மாதிரி தானே ஊற்றி வைக்கிறோம். இந்த டைம் இந்த மாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு சும்மா அச்சில் ஊற்றி புளிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ளாப்பு. இடியாப்பம் பிழிஞ்சும் இடியாப்பம் மாதிரி வரலைங்க. அது என்னமோ கட்டாய் வருது, வரவே மாட்டேங்குது. ஃபைனலாக இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க பாப்பாவுக்கு தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.